வணக்கம் கைஸ். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். எங்களோட வீடியோஸ்க்கெல்லாம் நல்ல சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. கீப் சப்போர்ட்டிங். எப்பயும் போல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சேனல் ஏபிஆருக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எக்ஸல் ஆப்ஷன், பிவட் அண்ட் டேபிள். பிவட் அண்ட் டேபிள் ஆப்ஷனோட மெஜாரிட்டி யூசேஜ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் அண்ட் அனாலிசிஸ். இந்த டிபார்ட்மெண்ட்டில் பிவட் அண்ட் ஆப்ஷனுக்கு நிறைய யூசேஜ் இருக்கும். பேசிக்காக பிவட் அண்ட் டேபிள் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை சொல்லித்தரேன். இதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நான் தமிழ்நாட்டோட சாக்லேட் சேல்ஸ் மேனேஜர். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட எல்லா ஏரியாவுக்கும் பார்த்தீங்கன்னா எங்களோட சாக்லேட் சேலுக்கு போகுது. அப்போ எல்லா ஏரியாவிலேருந்து எனக்கு ஒரு சேல் ரிப்போர்ட் வரும். ஸோ அந்த மாதிரி என்கிட்ட இருக்க இப்போ ஒரு சேல் ரிப்போர்ட்டை நான் ஏரியா வைஸாக பிரிக்க போகிறேன். அதே மாதிரி சாக்லேட் வைஸாகவும் பிரித்து பார்க்க போகிறேன். ஓகே, பார்க்கலாமா? சரி வாங்க. இப்போ என்கிட்ட இருக்க டேட்டாவை பாருங்கள். சாக்லேட்ஸ் இருக்குது, பிளேஸ் இருக்குது, சேல்ஸ் அமௌண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பிவட் டேபிளை எப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் கோ டு இன்செட்டில் பிவட் டேபிள். ஸோ பிவட் டேபிள்னு செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டேட்டாவை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிடும். A1லேருந்து C52 வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கு. இப்போ நம்மளை என்ன கேட்குது? நியூ ஒர்க் ஷீட், எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட். நான் என்ன சொல்கிறேன்? நியூ ஒர்க் ஷீட்டில் எனக்கு ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஸோ நியூ ஒர்க் ஷீட்டில் வந்துடுச்சு. இப்போ நான் ஃபஸ்ட் பிளேஸ் அண்ட் சேல்ஸ் அமௌண்ட் வச்சு செக் பண்ண போகிறேன். பிளேஸுங்கிறது இங்கே இருக்குது, சேல்ஸ் அமௌண்ட்டுங்கிறது இங்கே இருக்குது. இங்கே ஃபுல்லாக செலக்ட் ஆகிறது எல்லாமே நம்ம இங்கே டேட்டாவில் கொடுத்த டாப்பிக்கை வச்சு தான் செலக்ட் ஆகும். இந்த காலம்க்கு சாக்லேட் தான் ஹெட்டர், இந்த காலம்க்கு பிளேஸ் தான் ஹெட்டர், இந்த காலம்க்கு சேல்ஸ் அமௌண்ட் தான் ஹெட்டர். ஸோ அந்த ஹெட்டர் வைஸ் உங்களுக்கு இங்கே டீட்டெயில்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த ரோஸ் அண்ட் காலமை வச்சு ப்ளே பண்ணுறது தான் பிவட் அண்ட் டேபிள். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், பிளேஸ் எடுத்துகிட்டு வந்து ரோலை ஃபிட் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக எத்தனை பிளேசஸ் இருக்குது? சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, தேனி, திருநெல்வேலி, திருச்சி. ஸோ இதோட சேல்ஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு நான் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ காட்டுது? 36,400 இப்போ சென்னை, கோயம்புத்தூர் வந்து 28,200, மதுரை வந்து 22,600. இப்போ எனக்கு என்னாச்சு, நான் ஏரியா வைஸ் பார்த்துட்டேன். இப்போ எனக்கு இண்டிவிஜுவல் சாக்லேட்ஸ் எவ்வளோ சேல் ஆயிருக்குன்னு பார்க்கணும். அதை எப்படி பார்க்கலாம்? ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த பிளேஸை இங்கேருந்து ரிமூவ் ஃபீல்டுன்னு கொடுத்து கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு சாக்லேட்டை கொண்டு வந்து அதே ரோவில் ஃபிட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், சாக்லேட் வைஸ் எனக்கு எவ்வளோ சேல் ஆகிருக்கு, செலிப்ரேஷன் எவ்வளோ சேல் ஆகிருக்கு, டைரி மில்க் எவ்வளோ சேல் ஆகிருக்குன்ற டீட்டெயில்ஸ் இப்போ நம்மளுக்கு வந்துடுச்சு. இப்போது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளோ சாக்லேட்ஸ் சேல் ஆகிருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா வெரி வெரி சிம்பிள். பிளேஸை எடுத்துகிட்டு வந்து ஃபில்டரில் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகே, ஃபில்டரில் ப்ளேஸ் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகும்? இங்கே உங்களுக்கு ப்ளேஸ் வந்துடும். இந்த ஃபில்டரில் போய் செக் பண்ணுங்கள் நம்மளுக்கு எந்த ஏரியா வேணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு வெறும் கோயம்புத்தூர் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூரை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ கோயம்புத்தூரோட மார்க்கெட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இங்கே வந்துடும். கோயம்புத்தூரில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28,200 ருபீஸ்க்கு சாக்லேட் சேல் நடந்திருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும்? கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, சென்னையும் கோயம்புத்தூரும் சேர்த்து பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் செலக்ட் மல்டின்னு கொடுங்க. சென்னையும் டிக் மார்க்கில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? ஸோ சென்னையிலையும் கோயம்புத்தூர்லையும் சேர்த்து நம்மளுக்கு 64,600க்கு சேல் நடந்திருக்குன்னு காமிட்டோம். இன்கேஸ் இல்லை எனக்கு வந்து சென்னையோட சேல் இங்கே வேணும், கோயம்புத்தூரோட சேல் இங்கே வேணும் அப்படின்னா வெரி வெரி சிம்பிள். இந்த பிளேஸை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல காலமில் ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 5 ஸ்டார் சாக்லேட்ஸ் சென்னையில் சேலே இல்லை, கோயம்புத்தூரில் மட்டும்தான் சேல் இருக்குது. அதே மாதிரி என்னென்ன சாக்லேட்ஸ் எங்கெங்கே சேல் ஆகிருக்குன்ற டீட்டெயில் காட்டும். ஸோ சென்னையில் 36,400, கோயம்புத்தூரில் 28,200. ஓகே, சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பிவட்டை அக்செப்ட் பண்ணுவாங்க. இல்லை நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறோம், இல்லைனா நம்ம ஒரு டீம் மீட்டிங்கில் பேச போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் மாதிரி காமிக்காமல் இன்னொரு ஆப்ஷனில் நம்ம கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது என்ன ஆப்ஷன் அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் பிவட் சார்ட். ஸோ சார்ட்டில் நீங்கள் டிஸ்பிளே பண்ணிங்கன்னா அது இன்னும் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சார்ட்டில் எடுக்கும்போது எப்படி எடுக்கலாம்? பார் டயக்ராமாக எடுக்கலாம், இல்லைனா வந்து உங்களுக்கு எந்த இது பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் பை டயக்ராமோட போகிறேன். ஸோ பை டயக்ராமில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் உங்களுக்கு சென்னை ரீஜனோட சார்ட் வியூ காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் வியூஸ் வேணாலும் நீங்கள் இது மூலயமா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேசிக்கான எக்ஸ்பிளனேஷன் அபவுட் பிவட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் இதை நீங்கள்
உங்களோட எக்ஸல் ஒர்க் புக்கில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் வந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு queryக்கு எல்லாருக்கும் ஆன்சர்ஸ் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ கைஸ்.